अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, இந்த புனிதமான திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா கலந்து கொள்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். எந்த இல்லத்தில் அல்லாஹுடைய திக்ர் நடைபெறுகிறதோ அந்த இல்லத்தை பார்த்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடுகள் பொறாமைப்படும். உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததே, எனக்கு அது கிடைக்கவில்லையே என்று அவைகள் பொறாமைப்படுவதாகவும், ஒரு மலையிலே ஒரு அடியான் அல்லாஹுடைய நினைவு கூர்ந்து நடந்து சென்றால் அந்த மலை அருகிலுண்டான மற்ற மலைகளை பார்த்து சொல்லும், எனக்கு கிடைத்த பாக்கியத்தை பாருங்கள், என்னிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒருவர் என்மேல் நடந்து செல்கிறார் என்று பெருமை கொள்ளும். நீங்கள் ஒரு காரிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக சென்றால் அந்த சாலையிலே உண்டான நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அல்லாஹ்வை மறந்து செல்லக்கூடியவர்கள் இருப்பார்களே, அவர்களை பார்த்து இந்த கார் பெருமையடையும். பார்த்தீர்களா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த தௌஃபீக், என்னிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒருவர் பயணம் செய்கிறார் என்று பெருமை கொள்ளும். இப்போ அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது அவ்வளவு மிகவும் பெரிய விஷயம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ள அத்தனை வஸ்துக்களுக்கும் அதனுடைய தன்மை, அதனுடைய பலன் கிடைக்கிறது. நாம் இங்கே உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் நம்மை சுற்றி உண்டான இந்த சுவர், இந்த ஃபேன், இந்த கம்பிகள், இந்த தரை, இந்த கதவு, இந்த பலகை, இந்த டெஸ்க்கு, இந்த சேரு உட்பட இவைகளும் சந்தோஷப்படுகின்றன, ஆனந்த பரவசம் அடைகின்றன. நாம் நினைக்கிறோம் இவைகளுக்கு இது தெரியாது என்று. நாம் இங்கே உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை, நான் இங்கே என்ன பேசுகிறேன் என்பதை முன்னால் இருப்பவர்கள் கவனிப்பதை விட அதிகமாக கவனமாக இந்த சேர் கவனித்து கொண்டிருக்கிறது, இந்த முன்னால் இருக்கக்கூடிய டெஸ்க்கு கவனித்து கொண்டிருக்கிறது, அதை மனப்பாடம் செய்கிறது, குறித்து வைத்துக் கொள்கிறது. மறுமை நாளிலே சென்று அல்லாஹ் கேட்கிற பொழுது சாட்சி சொல்கிறது. யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்கிறது. முன்னால் இருக்கும் மனிதர்களிடத்திலே மறதி இருக்கிறது, ஆனால் இவைகளுக்கு மறதி கிடையாது. அவரிடத்திலே அலட்சியம் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த பலகைக்கு அலட்சியம் கிடையாது. போன வாரம் ஜும்மா எங்கே தொழுதிங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, சைஃபுர் ரஹ்மான் எங்கே தொழுதிங்க, இந்த ஜும்மா இல்லை, போன வாரம் ஜும்மா. அவங்க என்ன பயான் செஞ்சாங்க? ஜும்மா தெரியுது, என்ன பயான் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் ஜும்மாவை முடிச்சுட்டு வந்து சாப்பிடும் போது வீட்டில் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க ஜும்மா பயான் செஞ்சாங்க, நல்லா பேசினார்,
இல்லைங்க என்னங்க ரொம்ப சத்தமாக ஆணித்தரமாக பேசினார். இல்லைங்க என்னங்க பேசினாங்க, ரொம்ப சூப்பராக பேசினார். என்னங்க பேசினாங்க, அதே கேட்குறாரு. நான் தூங்கிட்டேன். நம்ம கதி அந்த மாதிரி இருக்குது. அதாவது போன வாரம் ஜும்மாவில் பேசுனது என்ன பேசுனாங்க ஹஜரத்துங்கிறது இந்த வாரம் நமக்கு ஞாபகம் மறந்து போயிடுது. ஆனால் இந்த டெஸ்க்கு அப்படி கிடையாது, இந்த சேர் அப்படி கிடையாது. நினச்சிங்களா, நீ இன்னைக்கு பேசினத கியாமத் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கு. ஜி இந்த தூண், இந்த ஃபேன், அந்த கம்பி, இந்த சுவர் எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கு. வீடியோவும் டைப் பண்ணுது, வாய்ஸ் மட்டும் இல்லை, அது வீடியோவும் பதிவு பண்ணுது. அப்படியா அது கண்ணும் இருக்கு காதும் இருக்கு. இந்த செவத்துக்கு, இந்த சுவற்றுக்கும் பார்க்கிற செவி இருக்கும், இந்த இருட்டுக்கும் பார்க்கிற விழி இருக்கும். இது சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் அங்கே எடுத்துரைக்கும் சொன்னான். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் அங்கே எடுத்துரைக்கும். அதனால 4 செவருக்கு உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டோம், கதவை சாத்தி தாப் போட்டோம். இனி என்னை யார் பார்க்க போகிறா? வெளியில் இருக்கும்போது வேறு நடிப்பு, உள்ளே இருக்கும்போது வேறு நடிப்பு. இதெல்லாம் அல்லாட்ட செல்லாது. யஅலமு மா துஸ்ர்ரூன வ மா துஅலினூன், நீ எதை மறைக்கிறாயோ மக்களுடைய பார்வையை விட்டும், எதை நீ மக்களுடைய பார்வைக்கு வெளிப்படுத்துகிறாயோ, ரெண்டையுமே நான் அறிவேன்டான். ஆயத்தன யஅலமு மா துஸ்ர்ரூன வ மா துஅலினூன். நீ 4 பேர் மறைச்சிட்டு நீ ஒன்று செஞ்சவன் நல்லவன் அவன் நினச்சிக்குவான். இதை ரகசியமாக நான் செஞ்சேன்னு நினைக்கிறையே, அது அல்லாட்ட செல்லாது. யஅலமு மா துஸ்ர்ரூன வ மா துஅலினூன். நீ ரகசியமாக செஞ்சதையும் நான் பார்க்குறேன், நீ வெளிரங்கமாக செஞ்சதையும் நீ பார்த்தா. உனக்கு மரியாதை கொடுக்கறதும் நான் தான், உனக்கு கண்ணியம் கொடுக்கறதும் நான் தான். தைலம் இந்த ரெண்டுமே நான் தான் உனக்கு கொடுக்குறேன் ஜி. அதனால் நீ ரகசியமாக ஒரு நல்ல காரியம் செய்தால் அதை நான் பார்த்துக்கிறேன், அதை பார்க்காதவர்களுக்கு மத்தியில் கண்ணியம் கொடுத்துருவேன் உனக்கு. அதை பார்த்தாதான் கண்ணியம் கொடுப்பான்னு இல்லை, பார்த்ததும் நானே, கண்ணியம் கொடுத்துறதும் நான் தான். ஹதீஸ்ங்க, ஃபி குவத்தின் லைஸ லஹு குவத்துன் அல்லாஹ் ஒரு ஹதீஸ். அலஞ்சபை ஒரு கவனம் இங்கே இருக்கணும், இது இல்லையா? இந்த ஜி, ஒருவன் ஒரு நன்மை செய்கிறான், ரூமுக்குள்ள உட்காந்து நன்மை செய்கிற, யாருக்குமே தெரியல. நீ வெளியே வர்ற, மொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை நீ காணாமல் மறைத்து செய்திருந்தாலும் உன்மேல் ஒரு மரியாதை அல்லாஹ் அந்த உள்ளத்தில் போட்டுருவான். பார்க்கவே இல்லையே யாருமே, பார்க்காட்டே அல்லாஹ் பார்த்தான்ல, அந்த அல்லாஹ் தானே இங்கே இருக்கிறான், அவன் மரியாதையை கல்புக்குள்ளே போட்டுருவான். மனிதர்கள் மட்டுமல்ல, வஸ்துக்களும் உன்னை கண்ணியம் செலுத்த ஆரம்பிச்சிடும். அவைகளுக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான். புரிஞ்சுக்கலாம் பை? நம்முடைய அறிவு ஒருத்தருடைய நன்மை செய்யல பார்த்தா தான் நம்ம கண்ணியம் கொடுப்போம். நம்ம அறிவு, ஒரு ஆலிம் வருகிறார், ஒரு ஹாஃபில் வர்றாரு, நிஜமா நீங்கள் வாங்க இங்கே, நான் கவனிக்கல உங்களை வாங்க. ஒரு ஆலிம் வருகிறார், ஒரு ஹாஃபில் வருகிறார். இவங்க ஹாஃபில் நமக்கு தெரியும், கண்ணியப்படுத்துவோம். இவங்க ஆலிமை நமக்கு தெரியும், கண்ணியப்படுத்துவோம். புதுசாக ஒருத்தர் ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாரு, அவர் ஆலிமா ஹாஃபிலா, பெரிய பேச்சாளரா, இல்லை அவர் எந்த அந்தஸ்தில் உள்ளவர் நமக்கு தெரியாது. நம்ம அவருக்கு முறைப்படி கண்ணியம் கொடுக்க மாட்டோம். இது நம்முடைய பழக்கம் ஜி. ஒருத்தருடைய செயல்பாடுகள் தெரிஞ்சால் அவருக்கு மரியாதை கொடுக்கறது நம்முடைய பழக்கம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உன்னை பற்றி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சரி, நீ ரகசியமாக உலகத்தில் யாருக்குமே தெரியாமல், உன் மனைவிக்கு கூட தெரியாமல்
உன் பிள்ளைகளுக்கு கூட வீட்டில் யாருக்குமே தெரியாமல் கதவை சாத்தி தஹஜ்ஜுத் தொழுத, யாருக்குமே தெரியல, படுத்து தூங்கிட்ட, ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிங்க, உன் மனைவி கூட தெரியல எனக்கு தஹஜ்ஜுத் என் புருஷன் தொழுதாரு அப்படின்னு. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். உன்னை பற்றி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அந்த சந்தோஷம் அல்லாஹ்வுடைய எல்லா சிருஷ்டிகளிலுமே பிரதிபலிக்கும், எல்லா சிருஷ்டிகளுமே பிரதிபலிக்கும், எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்தும். நீ போற இடமெல்லாம் உன்னை வரவேற்பார்கள் ஜனங்க, உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நன்மைக்கு மட்டும் இல்லை, தீமைக்கும் அப்படிதான். யாருக்கும் தெரியாம ஒரு அறையில் நீ ஒரு தவறு செய்து விட்டாய், யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்ட. நீ அப்படி இல்லை, புரிஞ்சுங்களா? நீ செஞ்சது ஒரு இடம், இன்னொரு இடத்திலிருந்து வரும், அதற்குரிய கூலி வரும். என்னடா நான் இங்கே ஒன்றுமே தப்பு செய்யலையே அப்படின்னு நினைப்ப, இங்கே செஞ்சதுக்கு அங்கே நீ வாங்குவ. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஒருத்தனை கேவலமாக திட்டியிருப்ப, அவன் போயிட்டான், திருப்பி அடிக்க முடியல, திருப்பி திட்ட முடியல, போயிட்டான். உன்னையோட சின்ன பையனாக இருக்கலாம், போயிட்டான். விட்டுற ஒரு 10 நாளோ சில நாட்களோ சில வாரங்களோ கழியும், நீ தப்பே செஞ்சிருக்க மாட்ட. ஒரு இடத்துல உன்னை கேவலமாக திட்டணும், நான் தப்பே செய்யவே இல்லையே திட்டுறானுங்க நினைக்கல. நீ 10-15 நாளைக்கு முன்னாடி அவனை திட்டனே இல்லை, அதுக்கு தான் அல்ல இப்போ அவன் கொடுக்குறான் அவனுக்கு. நான் ஒன்றுமே செய்யலையே, இங்கே செய்யலை, அங்கே செஞ்சதுக்கு இங்கே வாங்குறான். செய்யாமல் திட்டுவான் அவனைய, நடக்கும். ஏன்னா அல்லா தஆலா எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வச்சுருக்கான். அல்லா தஆலா எதுவெல்லாம் உனக்கு ஒரு சிரமம் வருகிறதோ நீ செஞ்சது தான். சில நாட்களில் வரும், சில மாதங்களில் வரும், சில வருடங்களில் வரும், 40 வருஷம் கழிச்சு கூட வருமா? 40 வருஷம் கழிச்சு ஏதோ ஒருத்தருக்கு எகத்தாளமா கேவலமா பேசியிருப்ப, ஜி யாரோ ஒருத்தனை, அது அப்படியே பிரதிபலிக்கும் பின்னாடி, அவனிலோ அவனுடைய பிள்ளைகளிலோ பிரதிபலிக்கும். அப்படியே அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. நொண்டின்னு கேள்வி பண்ண ஒருத்தன், இவன் வம்சத்தில் யாரும் நொண்டி ஆக்கிடுவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி இருக்காவிட்டால், நான் பல பேரை பார்த்தேன் அந்த மாதிரி, சில பேர். அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு இடத்திலே நீ செய்வதை அவன் சேமிச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ்ல வருது, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது இந்த ஹதீஸ். இது லவ் அன்ன அஹதக்கும் யஅமலு ஃபீ ஸஹ்ரத்தின் ஸம்மா, ஒரு மனிதன் ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில ஒரே ஒரு வழி மட்டும் விட்டுருக்காங்க, வேற ஜன்னல் கதவு எதுவும் இல்லை. அந்த ஒரு வழிக்கு உள்ள பூந்து இந்த பாறைக்கு உள்ள போயிட்டான். அந்த கதவு அந்த கல் வச்சு அடைச்சிட்டாங்க, உள்ள உட்காந்துருக்கான். இப்போ உலகத்துல அவனுடைய செயலை பார்க்கறவங்க யாருமே இல்லை. அங்கே உட்கார்ந்து லைசலஹா பாபுன் வலா குவத்துன், அந்த பாறைக்கு அந்த வீட்டிற்கு ஜன்னலோ கதவோ எதுவுமே இல்லை. யஹ்ருஜு அமலுஹு லின்னாசி, அங்கே உட்கார்ந்து அவன் என்ன செய்தாலும் அவனுடைய அமலை அல்லாஹ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவான். காயினம் மாகான, எந்த அமலா இருந்தாலும் சரிதான், அது நல்ல அமலா இருந்தாலும் சரி, அது தீய அமலா இருந்தாலும் சரி. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஹசன் ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படும். ஏன் நாம நினைச்சிருக்கிறோம் நம்ம தான் துனியா நம்மளை பார்க்கலையே. அல்லாஹ் அவனுடைய மரியாதை கண்ணை விட்டு குறைச்சிருவான், அவன் கண்களை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குறைத்து விடுவான். அல்லாஹ்ட்ட இருக்கும் அது, ஒரு முகத்திலே உண்டான அந்த நூரை அல்லாஹ் குறைச்சிருவான். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹுன்னு நினைக்கிறேன், அது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த சம்பவத்துடைய பேர் யாரும் ஞாபகம் வரல. நான் நினைக்கிறேன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இருக்கும். அது சம்பவம் 2 சம்பவம் வருதாங்கிறது தெரியல.
ஒரு மனிதனை பார்த்தார்கள். பார்த்துட்டு உஸ்மான் கனி நாயன் சொன்னாங்க, தம்பி, அந்நிய பெண்கள் நீ பார்ப்பதை விட்டும் கண்களை பாதுகாத்துக்கொள் அப்படின்ட்டான். முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு முகத்தில் 100 அல்லாஹ் எடுத்துடுறான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன் ஒது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னால் ஒருவர் ஒது செய்கிறார் ஹவுஸில். அவர் ஒது செய்த தண்ணீர் இந்த வழியாக வருது. அதை பார்த்தாங்க. தம்பி, நீங்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த பாவெல்லாம் கழுவி இதை தண்ணியில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. ஜி, முகத்தில் உண்டான பவர் குறைஞ்சிரும், வாட்ஸ். அதை நல்லடியார்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது கஷ்ஃபுல்ல மகான்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பை. அது டிம் ஆகிறதுக்கு அணுவா டிம் ஆயிரும். பஹ்ஜத்துல் வஜ், முகத்துடைய ஒளி குறைஞ்சிடும். பாருங்க, இன்னும் ஒரு விவாதத்தையும் கேட்டுக்கங்க. இது ஹதீஸில் வந்ததுன்னு நான் சொல்லலை, பெரியவங்க கிதாபில் எழுதுகிறாங்க. ஒரு பெண், அழகான பெண், அந்த பெண் தெருவிலே தன் முகத்தை திறந்து கொண்டு செல்கிறாள். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வலா துபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன. கீழ் குறிப்பிட்ட ஒரு 7-8 பேருக்கு தவிர உன் அழகை காட்டாதே. உன் கணவர், உன் தந்தை, உன் சகோதரர், உன் கணவருடைய வாப்பா, கணவருடைய அண்ணன் தம்பின்னு சொல்லலை, கணவருடைய வாப்பா, மாமனார், இது சொல்கிறான். இவர்களுக்கு உன் அழகை காட்டலாம், மற்றவர்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ காட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான்ல, அப்படி காட்டினா தப்பா இல்லையா? தப்பு. ஒரு பெண் தன் முகத்தை திறந்து கொண்டு தெருவில் சென்றார். ஒரு அந்நிய ஆண் பார்க்கக்கூடாத ஒருவன் அந்த முகத்தை பார்க்கிறான். பார்த்தா இப்போ பார்த்தது அவனுடைய தப்பு, அவனுடைய குணா, பாவம் தானே அது. பாவம். அதை பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? இந்த பெண். இவனும் ஒரு பாவம் செஞ்சிட்டான். ஒரு முறை பார்த்தவுடன் 2 பேருக்குமே பாவம் எழுதப்படுகிறது. பார்த்தவன், பார்க்கப்பட்ட பெண், 2 பேருக்கும் பாவம் எழுதப்படுகிறது. எப்படி அவனுடைய முகத்தின் கலையை அல்லாஹ் குறைத்து விடுவானோ, இந்த பெண்ணுடைய முகத்தின் கலையை அல்லாஹ் தஆலா குறைச்சிருவான். போக போக ஒரு அழகு குன்றிவிடும். இந்த அழகு எந்த அளவுக்கு ஆயிரும்? பார்க்க சகிக்காது, அந்த மாதிரி அல்லாக்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்படி சில கிதாபுகள் எழுதுறோம். ஜி, அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அந்த முகத்துடைய பார்த்தால் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை வருமே, அதை அல்லாஹ் எடுத்துருவான். நீ எந்த அளவுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவாயோ உன் முகத்திலே அழகை கூட்டுவான். பை அழகுன்னு சொன்னா பை இப்போ கருப்பாக இருக்குது என் முகம்னா வெள்ளையாக போயிடும் அப்படி அர்த்தமா? ஒரு முகம் கருப்பாக இருக்குது வெள்ளையாக போயிடும், பவுடர் அடிக்காமலே வெள்ளையாயிரும் அந்த அர்த்தம். கருப்பாக தான் இருக்கும். அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு ரவுனக், ஒரு கம்பீரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த முகத்தில் சேஞ்சஸ்னு அர்த்தம் இல்லை, முன்னாடி உன் முன்னால் நிற்க முடியாது அவங்களுக்கு. பெருமான சொன்னார்கள், நான் 1 மாத தொலைவுக்கு அந்தான என்னை பார்க்க ஒருவன் கிளம்பினாலும் என்னை பற்றி அச்சத்தை கல்பில் அல்லாஹ் போட்டுருவான். நுசிர்து பிர் ருஅப் மசீரத்த ஷஹர். 1 மாத தொலைவில் இருந்தாலும் ருஅப அல்லாஹ் கல்பில் போட்டுருவான்ட்டான். அந்த முகத்துக்கு ஒரு மரியாதை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கிடுவான். அவர்கள் சபைக்கு வந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை உண்டாக்கிடுவான். அவங்க வார்த்தை பேசினா அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவங்க சொன்னால் தன் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். சும்மாரித்தா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்போ? உன்னை நீ மாற்றிக்கொண்டால், உன்னிடத்தில் அந்த ஆசையை நீ உண்டு பண்ணி கொண்டால். நிஜமா? ஓ, சவுண்டு கேட்கலையம்மா? இதை அங்கே உள்ளே வச்சிடலாம், இங்கே தேவையில்லை, இங்கே தான் நமக்கு போதுமானதாக இருக்கு. தாய்மார்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் அதை வச்சுருங்க.
இன்னும் தள்ளி உள்ள ரூமுக்குள்ளேயே வச்சிருக்க. ஒயர் பத்த மாட்டேங்குதா? ஒயர் இருக்கிற வரைக்கும் இழுத்துக்குமா கண்ணு? அங்கே வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஸ்டூல். இதை கொண்டு போய் வச்சு, இந்த கண்ணு இதை கொண்டு போய் வச்சு இருக்குல்ல, அதில் வச்சுருங்க. முடிஞ்சு வச்சு ஏன் இங்கே வைக்கிறீங்க? அவ்வளோதான். சரி, அப்போ கேட்கும் உங்களுக்கு. இப்போ இதை கொண்டு போய் வச்சாலும் சரி, தேவையில்லையே. சரி சரி. லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி, மற்றவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உன் கல்பு அல்லாஹ் பக்கம் இருக்கணும். அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பார்க்கிறார். அந்த உள்ளம் தான் ஹயாத்தா இருக்கக்கூடிய உள்ளம். மற்ற உள்ளங்கள் எல்லாம் மௌத்தா போன உள்ளம். அது ஒன்று தான் ஹயாத்தான உள்ளம்னு அர்த்தம். ஜி, இப்போ நம்ம சிந்தனை எதன் பக்கம் போகும்? ஹயாத்தா இருக்கிறது பக்கம் தான் போகும். ஒரு கூட நிறைய மீன் கொண்டு வர்றார். ஒரு அம்மா வச்சுருக்குறாங்க. ஒரு மீன் மட்டும் துள்ளுது. நாம் எதை பார்ப்போம்? எல்லாம் சேர்த்து கிடக்கு. ஒரு மீன் மட்டும் துள்ளுது. நம்ம சிந்தனை டே துள்ளுதுடா, அதில் 250 மீன் இருக்கு. ஜி, நம்ம பார்வை எதன் பக்கம் போகுது? துள்ளுது பாரு அப்படின்னு. சில நேரங்களில் கறி வாங்குறதுக்கு கிடைக்கும், ஆடு தொங்க விட்டுருப்போம் பொறிச்சு. ஒரு சதை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. மற்ற அதை பார்க்காம எதை பார்க்குறோம்? நம்ம சிந்தனை எது அங்கே பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்கோ அதன் பக்கம் தானே நம்ம சிந்தனை போகுது. ஒருத்தர் உள்ள தானே போயுது. ஜி, இப்போ உயிர் எங்கே இருக்குதோ அதன் பக்கம் தான் நம்ம சிந்தனை போகும். நாம் அதை தான் கவனிப்போம். ஜி, 5 தேல் அடிச்சு போட்டிருக்காங்க. ஒரு தேல் மட்டும் வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கு. 4 தேல் செத்து போச்சு. நம்ம வாழ ஆட்டுது பாரு போவோம். ஜி, இதுக்கு தானே இது. அது மாதிரி இவ்வளோ பேர் சபையில் உட்கார்ந்துருக்கோம். யாருடைய உள்ள ஹயாத்தா இருக்கு நல்லா பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கும். அல்லாஹ் அதைத்தான் நோட்டம் எடுக்கிறார். மற்ற கல்மா செத்து போயிருக்கு. ஒருத்தர் அந்த சிந்தனையில், ஒருத்தர் இந்த சிந்தனையில், ஒருத்தர் ஊரில், ஒருத்தர் வெளிநாட்டில், ஒருத்தர் அமெரிக்காவில், ஒருத்தர் சிரியாவில் உட்காந்துருப்பார். என்னடா இன்னும் போர் நடந்துகிட்டு இருக்குது, முடிஞ்சா இல்லையா? ஏன் கேட்குது தெரியுமா? கேட்குது. ஆளாளுக்கு ஒரு சிந்தனையில். தாய்மார்கள் இன்னைக்கு கறியானம் வச்சாச்சு, நாளைக்கு புளியானம் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் மீன் இருக்குது அதை போட்டு கிண்டி விட்டுலாம், வேலை முடிஞ்சு. ஜி, அவங்க சிந்தனை ஒரு பக்கம், ஒவ்வொருத்தர் சிந்தனை ஒரு பக்கம். பை இதில் யாருடைய சிந்தனை அல்லாஹ் பக்கம் இருக்குதுன்னு அல்லாஹ் கவனிக்கிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அது உயிருள்ள உள்ளம். அல்லாஹ்வை மறந்த பல 100 பேர்களுக்கு மத்தியிலே, ஜி, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய பல 100 பேர்களுக்கு மத்தியில் எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில், அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான், ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவிலேயும் மேலே கொண்டு வந்துடுவான், ஆகிரத்திலேயும் மேலே கொண்டு வந்துடுவான். உலகமே அவர்களை கீழே தள்ள வேண்டும் என்று எண்ணினாலும் சரியே, அல்லாஹ் மேலே கொண்டு வந்துடுவான். பை ஜி, அவன் மேலே அல்லாஹ்வுடைய சிந்தனை அங்கே தான் இருக்கும். செத்து போனவர்கள் யார் திரும்பி பார்ப்பா? செத்து போன 100 பேருக்கு மத்தியிலே ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் உடனடியாக அவனைத்தான் காப்பாற்றணும், மேலே கொண்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. வேலைஞ்சுங்களா? அது மாதிரி செத்துப்போன இதயங்கள், நூற்றுக்கணக்கான இதயங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் தேடுகிறான். அவர்கள் அல்லாஹ் மேலே கொண்டு வந்துடுவான். மற்றவர்களெல்லாம் அவர்களை கீழே தள்ள நினைத்தாலும் சரியே, மற்றவர்களெல்லாம் பொறாமைப்பட்டாலும் சரியே, மற்றவர்களெல்லாம் அவர்களை கேவலமாக கருதினாலும் சரியே, அல்லாஹ் மேலே கொண்டு வந்துடுவான். அவர் எங்கே இருந்தாலும் சரிதான். மதிப்புமிக்க அல்லாஹ் இடத்திலே மதிப்புமிக்க ஒருவர், அவர் சேற்றிலே கிடந்தாலும் அல்லாஹ் கழுவி எடுத்து மேலே கொண்டு வந்துடும். அவர் எந்த கிராமத்திலோ எந்த மூலையிலோ
மதிப்பில்லாத மதிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் கடந்தாலும் சரியே எல்லாம் மேலே கொண்டு வந்துடும். அல்லா தாலா உயர்த்தி மேலே கொண்டு வந்துடும் பையோரை ஜி. முதல்ல வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன். வெள்ளி மோதிரம் இது எவ்வளோ மதிப்பு இருக்கும்? அது ஜி 200 ரூபா. இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதே தங்கத்தில் ஒரு தாய்மார்கள் போட்டிருக்கிறாங்க தங்க மோதிரம். தங்க மோதிரம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. தவறி உருண்டு போய் வீட்டு வாசலில் உள்ள சாக்கடைக்குள்ளே உள்ளே விழுந்துருச்சு. பாதி தான் உள்ளே போய் பாதி தெரியுது. சாக்கடைக்குள்ளே போயிடுச்சு. எல்லா நஜீஸும் அதில் தான் போகும். பலா தேவையில்லை அப்படின்னு போயிடுவோமா? அங்கே போய் சேர்ந்துட்டியா என் கையிலையும் இனிமேல் உன யார் கையில் மாட்டுறது? பலா முசீபத்து ஒழுங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா? வெளியில் 200 ரூபா 300 ரூபா இருக்குன்னு சொல்கிறாரு. தங்கத்தில் இருந்தால் இன்றைக்கி விற்கிற விலைக்கு 10,000 15,000 இருக்கலாம். அடாடாடாடா என்னென்ன பாடுபட்டு விளக்கமாத்து குச்சி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அதை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் வாஷ் பண்ணி சர்ஃபெக்ஸ் எல்லாம் போட்டு கழுவி சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வழி கையில் மாட்டேங்குது. எங்கே கிடந்துச்சு? சாக்கடையில் கிடந்துச்சு, சேத்துக்குள்ளே கிடந்துச்சு. சேத்துக்குள் கிடந்தாலும் விலை மதிப்பற்ற ஒரு பொருள் என்கிற பொழுது அதற்கு மரியாதை கொடுத்து எவ்வளோ சிரமப்பட்டாலும் எடுத்து கையெல்லாம் கசம் பண்ணாமல் சுத்தம் பண்ணி கையை சோப்பு போட்டு கழுவிக்கலாம்னு எடுத்து சுத்தம் பண்ணி அதை கொண்டு வந்து அதை அத்தரெல்லாம் போட்டு கழுவி சுத்தப்படுத்தி கையில் மாட்டியாச்சு. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவிடத்திலே மதிப்பு மிக்க கல்பு, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வை சதா எண்ணக்கூடிய உள்ளம் கல்பு யாருக்கு இருக்கிறதோ அவர் எந்த சேற்றிலே கிடந்தாலும் கீழே கிடந்தாலும் அவர் மேலே கொண்டு வந்துடும். அல்லாஹ் நீ கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்னைக்கு மேலே போகிறதுன்னு என்னைக்காவது அந்த மோதிரம் கவலைப்படுச்சா? மோதிரம் கவலைப்படாது. அந்த மோதிரத்தை உடையவன் கவலைப்படுவான். அது பேசாமல் உட்காந்தா போதும். சேறு மேலே மூடினாலும் சரி அதை அவன் சுத்தம் கையில் எடுத்து அரிச்சு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி சோப் போட்டு அத்தரை போட்டு விரலில் மறுபடி மாட்டி. அப்போ நீ தங்கமாக ஆயிரு, உன் கல்பை தங்கமான கல்பாயிரு, அசுத்தமான கல்வை வச்சுருக்காத. அதுதான் நம்ம ஷேகுமார் சொல்லித்தர்றாங்க. ஜி உன்னுடைய கல்பை தஸ்கியா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சுத்தப்படுத்திக்கோ. அதுதான் ராவா போல சொல்லித்தர்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சோப்பை போட்டு இந்த போய் உன் கல்பை க்ளீன் பண்ணிடு, அப்படியே வெள்ளியாக்கிரு, தங்கமாக்கிரு, உன் கல்பை பரிசுத்த கல்பாக்கிரு, கல்பை சலீமாக்கிரு. இன்னைக்கு உன் கல்பை நஜீஸா இருக்கு. துனியாவும் உன்னை மதிக்காது, ஆகிரத்திலே உன்னை மதிப்பே இல்லை. உன் கல்பை சலீமாக நீ ஆக்கிரு. உன் பையன் உதவ மாட்டான், உன்னுடைய காசு உதவாது, உன் மனைவி உதவ மாட்டாங்க, அவன் வீடு உதவாது, நீ வச்சிருந்த கடை உதவாது, நீ சேமிச்சு வச்ச பேங்க் பேலன்ஸ் உதவாது. கல்பை சலீம் உதவுன்ட்டான். அது யௌமலா யன்ஃபஅக்கும் மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். அந்த நாளிலே உன்னுடைய சொத்துக்களோ உன்னுடைய பிள்ளை குட்டிகளோ எந்த உதவியும் உனக்கு செய்ய மாட்டார்கள். யௌமலா யன்ஃபஅக்கும் மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். கல்பை சலீமை யார் அல்லாஹ் இடத்திலே கொண்டு வந்தார்களோ, பரிசுத்தமான உள்ளத்தை, வெறும் கல்புன்னு சொல்ல, கல்பை சலீமா இருக்கணும். கல்பை நஜீஸை கொண்டு வந்தா அதை கிளீன் பண்ணு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சோப்பை போட்டு சுத்தப்படுத்தி கழுவி கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டா அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து. கல்புக்கு ஒரு மதிப்பே வேற. மற்றவர்கள்லாம் உன்னுடைய உடலை பார்ப்பார்கள். என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கிறார், அல்லது உன் உடலை சார்ந்து இருக்கக்கூடிய வீட்டை, காட்டை, தோட்டத்தை, பணத்தை, காசை, வீட்டை, கடையை பார்ப்பார்கள். அல்லாஹ் இது எல்லாம் தாண்டி எந்தொரு இலா குலூபிக்கும், உன் உள்ளத்தின் பக்கம் தான் அல்லாஹ் பார்க்குறான். உள்ளம் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறது? ஜி ஷிர்கு, குஃபுரு, நிஃபாக்கு, இர்திதாதுடைய மர்கஸா கல்பை வச்சுக்கிட்ட. உன் கல்பை பார்த்தா உன் கல்பை வெளியே கொண்டு ஆபரேஷன் பண்ணி சொல்றேன் நான். நீ நினைச்சிட்ட பெரிய ஆளுன்னு கொண்டு போய் கண்ணுடையவர்கள்ட்ட போய் காட்டு. அஹ்லே தில் கல்பை ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸ் கொண்டு போய் காட்டு. அந்த கல்பை பத்தி உனக்கு சொல்லுவாங்க.
உன் கல்பை பற்றி. ஒருத்தனா பாடியும் தாடியுமா ரொம்ப வலிமையாக இருக்கிறார். அவர் நினச்சிக்கிட்டார் நான் நல்ல சக்தி உள்ளவன், நான் சக்திமான் அப்படின்னு நினச்சிட்டார். இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், சார் இவர் எப்படி நல்ல கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. பெரும் சொல்கிறது ஸ்கேன் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஸ்கேன் போட்டுவாங்க, ஹோல் பாடி டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. பார்த்துட்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு அவர். கிட்னி பாதி போயிடுச்சு, ஹார்ட்டில் 3 குழாய் 2.5 குழாய் அடைச்சிக்கிச்சு, இன்னும் 1/2 குழாய் தான் பாக்கி இருக்குது. நினச்சிங்களா? பிளட்டு வந்து சுகர் பார்த்தா 500+, 500+ல் இருக்குது. எந்த நேரத்தில் படுப்பாருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆளை பார்த்தா பாடி தாடியுமா இருக்கிறார். டாக்டர் அப்படியே ஸ்கேன் போட்டு ஒன்றுமே இல்லைன்றாரு. இப்போ அறிஞ்சிங்களா? எல்லாமே கீழே கிடக்கு, நார்மலுக்கு எல்லாமே மோசமான நிலைமையில் இருக்கிறார் அவர். கொலஸ்ட்ரால் இத்தனை இங்கே ஹையாக இருக்குது, சுகர் ஒரு பக்கம் ஹையாக இருக்குது. 90 நாள் தாங்க மாட்டாருங்க இவர் அப்படிங்கிறார் டாக்டர். அப்போ ஸ்கேன் போட்டு பார்த்து சொல்கிறாரு பார்த்தீங்களா டாக்டர். அது மாதிரி ஆரிஃபீன்கள்கிட்ட போனால் அவங்களும் ஸ்கேன் போடுவாங்க. ஓ கல்பில் ஹசத் இவ்வளோ இருக்குது, எல்லாத்த பார்த்தாலும் வைத்தியரிச்சலாக இருக்குது, உனக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹெக்குது குரோதம் இவ்வளோ இருக்குது, விரோதம் இவ்வளோ இருக்குது, உன் கல்பில் தற்பெருமை இவ்வளோ இருக்குது, நான் தான் துனியாவில் என்னையோட பெரிய ஆள் கிடையாதுன்னு ருஜுபு இவ்வளோ உட்காந்துருக்குது, அவங்க கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குன்னு லிஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. அப்பா இந்த சுகரை இந்த பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு லேப் டெக்னீஷியன். அதுலேயே ஒரு 100 சொல்கிறான் போல அவங்கள. பிளட் லிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே 100 இருக்கும் போல் தெரியுது. வரிசையாக எழுதி நம்ம கொடுத்து அது பக்கத்தில் ஒரு காலம் இருக்கும், அதில் இது நார்மல் என்னன்னு குறிச்சிருக்காங்க. இல்லை பிளட் யூரியான்னு இவ்வளோ போட்டு நார்மல் என்ன, பிளட் சுகர் பட் உனக்கு 500 இருக்குது, நார்மல் இஸ் 100 to 150. அது நார்மல் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா போதும். படி வரிசையாக 100 சொல்கிறான். ஒரு சொட்டு பிளட்டை வச்சுக்கிட்டு லேப் டெக்னீஷியன் உட்காந்துருக்காரு. ஒரு சொட்டு ட்ராப் ஆஃப் தி பிளட்டு ஒத்துமொட்ட உடலுடைய கண்டிஷன் இருக்கு. மலேரியா இருக்குதா ஜி, இருக்குதா இல்லையா, பிபி இருக்குதா இல்லை, இது என்ன கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா, சிக்கன் குனியா இருக்குதா இல்லையா, அப்புறம் வைரஸ் காய்ச்சல் சொல்கிறாங்களே அது இருக்குதா இல்லையா, அப்புறம் நிறைய வகை காய்ச்சல் சொல்கிறாங்க, டெங்கு இருக்கா இல்லையா, டைஃபாய்டு இருக்காது இல்லையா, மஞ்சக்காமால அது சொல்கிறாங்களா, மஞ்சக்காமால பிளட், இத்தனை வியாதி எல்லாமே ஒரு சொட்டு டிராப் ஆஃப் தி பிளட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கான் பாரு. எல்லாம் சொல்றான், மொத்த லிஸ்ட் வந்துருது. அதை பாட்டு சொல்லிடுறாரு அவர். நீ சொல்லுவியா, அவர் சொல்லிட்டு பிளட்டை பார்த்துட்டு நீ சொல்ல முடியுமா, நாம சொல்ல முடியுமா? அடிச்சு போட்டாலும் தெரியாது. யாராச்சும் சிகப்பாக இருக்குதுங்க வேற ஒன்றும் தெரியலங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி அதை பார்த்து அந்த எதில் பார்க்குறோமோ அதை பார்த்து டெஸ்ட் பண்ணப்போ எல்லாம் ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம கல்வி எந்த நிலைமையில் இருக்கு நமக்கு தெரியாது. அதுக்குரிய லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் காட்டுங்க. நீ மகா கஞ்சனா இருக்காயா விளைஞ்சுங்களா, இவர் பெரிய மகா கஞ்சன் விளைஞ்சுங்களா. அந்த அளவுக்கு என்னென்ன நம்மள உள்ள குறைகள் என்ன என்பதை லேப் டெக்னீஷியன் மாதிரி சொல்லி அதுக்குரிய ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு மருந்து கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய வைத்தியர்கள் தபீபா அல்லாம ரூமினாயன் சொல்கிறாங்க. மசனவியில் தபீபா, அந்த வைத்தியர்கள் உன் உடலை பற்றி சொல்லுகிறார்கள், உனக்கு தெரியாத சொல்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. சார் இந்த மாதிரி இருக்குது சார், என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார் 3 குழாய் 2.5 குழாய் அடைச்சிக்கிச்சு, 2 அடைச்சி இன்னொன்று பாதி அடைச்சிக்கு சார். என்ன சார் நல்லதான் சார் இருக்கிறேன், நான் சொல்கிறேன் கேளு, உன் ஹார்ட்டை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதெல்லாம் என் உடம்பை பற்றி என் டாக்டர் சொல்கிறார். தபீபா, இந்த வைத்தியர் தபீபா, அந்த அல்லாஹ்வுடைய வைத்திருக்கிறாங்களே அவங்க என்னை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம்லாம் அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, ஷிர்க் எத்தனை % இருக்குது, குஃபர் எத்தனை % இருக்குது, என்ன ஷிர்க்கு ஒன்று உட்காந்துருக்கு, உன்ட கல்புடைய ஷிர்க் இருக்கா, ரூஹுடைய ஷிர்க் இருக்கா, ஜிஸ்முடைய ஷிர்க் இருக்கா, என்னென்ன பாவம் இருக்குது, உன் கண்ணுடைய பாவம் எத்தனை % ஏறி இருக்குது, எப்படி முத்தி இருக்குது, எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் முருமின சொல்கிறாங்க. நீ இந்த வைத்தியத்தை போய் காசை கட்டி போய் நிற்கிறான், அந்த வைத்தியத்தை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் மறுமை நாளில் உன் செல்வமோ உன் காசோ உன் பணமோ எதுக்கும் உதவாது. இல்லாமன் அத்தல்லாஹ் பி கல்பின் சலீம், பரிசுத்தமான
வியாதியற்ற, சலீம் ஒரு அர்த்தம் வியாதியற்ற, சலாமத்து இருந்து வியாதியற்ற உள்ளத்தோடு, பக்குவமான உள்ளத்தோடு நீ அல்லாஹ் இடத்திலே வந்தாலே தவிர எல்லாம் ஏமாற்று, போலி, எதுவும் உதவாது உனக்கு. இல்லாமன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், சலீமான உள்ளத்திலோடு நீ வந்தாலே தவிர. ஏங்கண்ணே சவுண்ட் வர மாட்டேங்குதா? சரி, இதுதான் கஷ்டம். உன்னை நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க பாய், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஊர் உலகத்துக்கு ஒத்து போகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. சுகர் பேஷண்ட்டு ஊர் உலகத்துக்கு ஒத்தா போகிறார் அவர். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, பிபி பேஸ் தனியாக. இல்லை சார் நமக்கு ஒத்து வராது, எனக்கு தனியாக கொடுத்துருங்க. இவருக்கு போய் அசோகா ஹோட்டல் வாங்கிட்டு வந்துடுறாங்க. செட்டிநாடு ஹோட்டல், வெள்ளை சோறும் பப்புடு ரசம் மோர் வாங்கி கொடுத்து வாங்கி தனியாக சாப்பிட்றாரு. இவர் பையனை தான் கல்யாணமே நடக்குது. 2000 பேருக்கு பிரியாணி ஆக்கியிருக்காங்க, 20 ஆடு அறுத்து. ஒரு துண்டு நசீபாச்சா அவனுக்கு? ஏன் அதில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்றாங்க, நீங்கள் 2 வாய். அம்மாடி தின்றது யாரு, பாடுபடுறது யாரு? இப்போ ஊரோட ஒத்துவாள் இங்கேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே ஆச்சுங்களா, என் உடம்பு நான் தாங்க பார்த்துக்கணும், நான் தானே கபருக்கு போக வேண்டிய ஆள். கடைசியில் நீ போய் சாப்பிட்டு போயிடுவீங்க, நைட்டு பெட்டில் பட்டு புரள்றதுக்கா? இங்கிட்ட அங்கட்டும் சுகர் 450, நான் போக நானாங்க சார். போங்க சார், நீங்கள் உங்கள் வேலை பிரியாணி சாப்பிட்டீங்களா, 2 துண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க, போயிட்டே இருங்க. நான் இதுதான் நமக்கு செட்டிநாடு இல்லை சரவண பவன் தான் நமக்கு வந்தோமா, இதுதான் சார் நமக்கு நீ சொல்கிறேன்ல. அப்போ இங்கே நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நமக்கு கற்றுக்கிறது இல்லை, நம்மளே நாம தான் பார்த்துக்கணும். ஜி எஜமான் ஐயோ எஜமான் வாங்க, முன்னாடி வாங்க. இஷா பாங்க இங்கே தொழுதுக்கலாமா? இஷா இங்கே தொழுதுக்கலாமா? ஜமாத்திங்க நடத்திக்கலாமா? ஜமாத்திங்க நடத்திக்குவோம். இஷா எத்தனை மணிக்கு இஷா தொழுக? பாங்கு தொழுக 8:20. 8:20 அதுக்குள்ளே முடிச்சிடவா? இல்லை நான் இங்கே தொழுதுக்கலாமா? நம்மளாம் இங்கே தொழுதுக்கலாமா? சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருது, அடிக்கடியே வரப்போகிறோம், எப்பயாவது ஒரு நாள் வர செய்தி கேட்டுங்க. இன்ஷா அல்லா தாலா இங்கே தொழுது ஜமாத்திங்க. ஜமாத்து நான் சாவ கிடச்சி போடுவேன். இன்ஷா அல்லா ஜமாத்து கிடச்சிடும். இன்ஷா என்ன சொல்லிட்டு மறந்துட்டீங்க. கல் அப்ப மற்றவர்களை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தாங்க, தெரிஞ்ச மாச தலைவர் ஒருத்தவங்க. அவங்க எங்கே போனாலும் ஜோப்புக்குள்ளார அந்த சுகர் டேப்லெட் வச்சுக்கோங்க, சுகர் ஃப்ரீ டேப்லெட் இருக்குல்ல, அது கையில் வச்சுக்கோங்க. அதை கையில் எடுத்து எங்கேயும் போவாங்க. ஏங்க சார் கேட்டால், போகிற இடத்துலாம் ஹோட்டலில் போய் வித்தவுட் சுகர் டீ கொடுக்குறவங்க 2 மாத்திரையில் போட்டுக்கிறது. என் உடம்பு நான் தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கல்பை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸ பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபக்கல் முஃபர்ரிதூன். என்ன சபக்கல்? எங்க ஹதீஸ்? சபக்கல் முஃபர்ரிதூன். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. கவனிக்கிறீங்களா? முஃபர்ரிதூன்கள் எல்லாரை விட மேலே வந்து விட்டார்கள், எல்லோரையும் முந்தி விட்டார்கள் என்று சொன்னார். முஃபர்ரிதூன்னா யாரு? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி இமாம் சொல்லி காட்டுறாங்க, அல் முஃபர்ரிதூன் என்று சொன்னால் அல் முஅத்தஸிலூன அனின் நாஸி லித்தஅப்புத். நல்லா கவனிக்கணும். சபக்கல் முஃபர்ரிதூன் தனித்தவர்கள், ஒதுங்கிக் கொண்டவர்கள், மக்களை விட்டும் பிரிந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், மேலே வந்து விட்டார்கள், முன்னேறி விட்டார்கள், அல்லாஹ் இடத்தில் நெருங்கி விட்டார்கள், அஸ்ஸாபிகூனுடைய ஜமாத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃபர்ரிதுன்னா யாருங்க? ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஃபுத்தீன் நவவி எஜமா சொல்றாங்க என்னது முஃபர்ரிதுனுக்கு என்ன அர்த்தம்?
அல் முஃபர்ரிதூன் அல் முஅ்தஸிலூன அனின் நாஸி லித்தஅப்புத், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவதில் ஏதேனும் குறை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினாலே மக்களை விட்டும் தங்களை ஒதுக்கி கொண்டவர்கள். அல் முஅ்தஸிலூன், மக்களை விட்டும் தங்களை ஒதுக்கி அல் முஅ்தஸிலூன் அனின் நாஸி லித்தஅப்புத், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய வழிபாட்டிற்காக தங்களை ஒதுக்கி கொண்டவர்கள். சமயமாகவே இங்கே பாரு, கவனம் இங்கே. பாங்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். விளஞ்சவா என்ன சொன்னமா? முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்றார்கள் என்று முன்னேறினார்கள். சபக்கல் முஃபர்ரிதூன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஃபர்ரிதூன்னா யாருங்க? யார் மக்கள் அனைவரையும் விட்டும் ஒதுங்கி கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சிந்தனைக்காக வேண்டி. அல் முஅ்தஸிலூன அனின் நாஸ் லித்தஅப்புதி, சாத்தியமா சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாத்த விட்டு ஓடிடணும். அம்மா விட்டு, அத்தா விட்டு, அண்ணன் தம்பி விட்டு, மனைவி மக்களை விட்டு, தொழிலை விட்டு, ஊரை விட்டு ஓடி போய் எல்லாத்த விட்டு ஒதுங்கி போய் உட்காந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணுங்கிறது இப்போ சாத்தியமா? அப்படி பெருமானார் சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பெருமானார் ஒதுங்கி போயிருக்கணுமே. மனைவி மக்களை விட்டு பெருமானார் ஒதுங்கி போயிருக்கணும். ஒதுங்கலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் சஹாபாக்களை ஒதுங்கி போயிருக்கு சொல்லணும். அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், அலி நாயகம் தன்னுடைய ஹாஸான குறிப்பிட்ட சஹாபாக்களையாவது நீங்கள் மனைவி மக்களை விட்டு காட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லையே. இப்போ முஃபர்ரிதூனுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதுதான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. லக் ஜிஸ்மு சே தில் சே அலகு வர்ணதகாஹே, எல்லாவற்றோடும் நீ உடலோடு சம்பந்தம் வைத்துக்கொள், உன் உள்ளத்திலே அல்லாஹ்வை மாத்திரம் வைத்துக்கொள். நீ எதை நீ சம்பந்தம் வைத்துக் கொண்டாயோ, எதை நீ பேசிக்கொண்டாயோ, பழகி கொண்டாயோ, உன் உடல் ரீதியாக பழகிக்கொள். அம்மாட்ட பழகுங்க, அம்மாட்ட என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க, அவங்களுக்கு கால் வலிச்சா அமுத்தி விடுங்க, அவங்க பொருள் வேணுமா வாங்கி கொடுங்க, சேலை வேணுமா வாங்கி கொடுங்க. அவன் கல்புல அல்லாஹ் வச்சுக்கோ. யா அல்லாஹ் உனக்காகத்தான் நான் செய்கிறேன். என் தாயில உன்னை தான் நான் பார்க்குறேன், என் தகப்பன்ல உன்னை தான் நான் பார்க்குறேன். தகப்பனாக மட்டும் நீ பார்த்தால் உள்ள மரியாதையை விட, தகப்பனை நீ அல்லாஹ்வோடு சேர்த்து பார்த்த உள்ள மரியாதையே வேற மாதிரி வரும். 100 மடங்கு மரியாதை அதிகமாயிரும். முன்பை விட இன்னும் மரியாதை கூடும். ஏன்னா முந்தைய வெறும் தகப்பனா பார்த்தோம், இப்ப பார்க்குறோம் அடாடா தகப்பனுடைய ஹயாத், அல்லாஹ்வுடைய ஹயாத்தில் இவங்க ரூஹு, நான் ஏன் ரூஹு ஊதுனேன்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. தகப்பனுடைய பசாரத்து பார்வை ஹக்குடைய பார்வை இல்லை. என் தந்தையுடைய பேச்சு கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய சமாத் பசாரத்து கலாம் இவர்கள் வெளிப்படுது, அல்லாஹ்வுடைய குவத்து வெளிப்படுது. அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, அனைத்து குவத்தும் அல்லாஹ் தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டான். அப்ப என் தகப்பன் எனக்காக வேண்டி உழைக்கிறார்களே, அந்த உழைக்கக்கூடிய குவத்தும் அக்குதால தான் கொடுத்தான். இப்போ ஒரு நொடியும் அல்லாஹ் விட்டு என் தகப்பன் பிரிந்தவர் இல்லை. அப்படிங்கும்போது இன்னும் மரியாதையும் அன்பும் பாசமும் அதிகம் தான். அதெல்லாம் ஜெயலலிதா பை. அப்ப மஹ்லூக்கை விட்டு ஒதுக்க சொல்லி பெருமானார் சொன்னது, முஃபர்ரிதூன் என்று சொன்னது உன் உடலால் ஓடி போயிரு காட்டுக்குன்னு அர்த்தம் இல்லை, உள்ளத்தால் ஒதுங்கிக்கோ. உடல் எப்பொழுதும் போல எல்லோரோடும் பழகட்டும், இந்த ஜிஸ்மு எல்லோருக்கும் மரியாதை செலுத்தட்டும், உன் கல்புல அல்லாஹ் மட்டும் வச்சுக்கணும் அர்த்தம். அல் முஃபர்ரிதூன் சொன்னாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபக்கல் முஃபர்ரிதூன். காலு, அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் முஃபர்ரிதூன யா ரசூலுல்லாஹ், முஃபர்ரிதூன் என்றால் யாரை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தனித்தவர்கள், மக்களை விட்டு ஒதுங்கியவர்கள் என்று யாரை சொல்கிறீர்கள், எங்களுக்கு அர்த்தம் விளங்கலையே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. திருமதியில் வருது, பெருமானார் சொன்னாங்க சொல்ல, அதுக்கு பதில் சொன்னாங்க சொல்ல, கால அல் முஸ்தஹதிரூன ஃபீ திக்ரில்லாஹ், அல் முஸ்தஹதிரூன பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரிலே பேராசை கொண்டவர்கள்.
அல்லாஹ்வுடைய திக்ரிலே மிகப்பெரிய மூலிஊன்னா உச்சகட்டமான ஆசை, வெறி பிடித்த ஆசை. அல்லாஹ்வுடைய திக்ரிலே வெறி பிடித்தவர்னு சொல்றாங்களா? ஏன்னா அவனுக்கு வந்து சுகர் வெறி பிடிச்சிருக்கு போது தெரியுது. ஸ்வீட்னா அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிடுவான். சொல்கிறதில்ல, ரசிகன் அவன் வந்து இந்த சினிமா நடிகனுடைய வெறி பிடித்த ரசிகன். அவன் படம் வந்துச்சுன்னா முதல் டிக்கெட் வாங்கிடணும். ஃபஸ்ட் நாளே பார்க்கலாம், தூக்கம் வராது அவனுக்கு. அப்படியே அந்தளவு வெறி பிடிச்சி போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறதில்ல. அந்த மாதிரி அல் முஸ்தஹத்திரூன் பை முஹிப்புன்னு சொல்லலாம். முஹிப்புன்னு நேசிக்கக்கூடியவர்கள், பிரியப்படக்கூடியவர்கள். வார்த்தை இருக்குல்ல, பிரியப்படக்கூடிய அந்த வார்த்தை சொல்லாது. முஸ்தஹத்திரூன், இஸ்தஹத்தரனா வெறி பிடித்து நேசிக்குதல். அல்லாஹ்வுடைய திக்ரு, அதன் மீது அவனுக்கு கட்டுக்கடங்காத ஆசை. கட்டுக்கடங்காத ஆசைன்னா யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்திக் கொள்ளவே மாட்டான். அப்படியாப்பட்ட வெறி ஜி துனியாவிலே பார்க்குறோம். ஒரு லவ் ஏற்பட்டு போச்சு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலேன்னா குடும்பத்தாரை விட்டு ஓடிடுறான். அந்த பொண்ணு அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி மொத்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. பார்க்குறோம். யார் என்ன குறை சொன்னாலும் கூட கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் வெறி பிடித்த காதல் அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய திக்ரில் நீ அந்த மாதிரி இருக்கணும். அல் முஸ்தஹத்திரூன ஃபீ திக்ரில்லாஹ். ஒரு சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் மூழ்கி கிடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, யலஉ திக்ரு அன்ஹும், அந்த திக்ராகிறது அவர்களை விட்டு நீக்கிவிடும், அசுகாலஹும், அவரின் சுமைகளை எல்லாம் நீக்கிவிடும். இது எப்படி இருக்கு பாருங்க. உன்னை சுமையை சுமக்க வைக்கிறதுக்கு பேர் திக்ர் இல்லை. உன் உலக சுமையை உன்னை விட்டு நீக்கிறதுக்கு பேர் தான் திக்ரு. திக்ரு மேல்மிச்சமான சுமை நினைக்கிறான். ரொம்ப பேர் சம்பாதிக்கிறான், திக்ரு செய்ய டைம் இல்லைங்க எனக்கு, காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஒரே கடை வேலை தொழில், அதனால் திக்ரு செய்யவில்லை, எனக்கு டைம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் திக்ருன்னு சொல்லிட்டு போகிறீங்க. திக்ரு என்பது உனக்கு மேல்மிச்சமான சுமை அல்ல, உன் சுமையை உன்னை விட்டு நீக்கிறதுக்கு பேர் தான் திக்ரு. எல்லா வேலையும் செய்வ, அந்த வேலையை சுமை இல்லாமல் ஆக்கக்கூடியதுக்கு பேர் தான் திக்ரு. ஏன்னா நீ வேலையை இழுத்துக்கு போட்டு நீ செஞ்சுட்டு இருக்கிற, தாக்கிரி எங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன் வேலையை அவன் இழுத்து போட்டு செய்கிறான். அல்லாஹ் உன்னை வேலை இல்லாமல் எல்லாத்தில் ஆக்கிடுவான். உன் சுமைகளை லேசாக்கி வைத்துவான் அல்லாஹ் தஆலா. எதை நீ பாரமாக கருதுகிறாயோ, பொண்ணு கல்யாணம் வருது, ரொம்ப பாரமான விஷயம், எப்படி நடத்த போறனோ, எதை பாரமாக்குறது, அது உனக்கு சுமையாக இல்லாமல் சுவையாக ஆக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. இந்த 2 பிள்ளை பெற்றிருக்கான் போல் தெரியுது, இவ்வளோ எளிமையாக அல்லாஹ் நடத்தி வச்சானே, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா இருந்துச்சு என்று அல்லாஹ் தஆலா உனக்கு சுமை இல்லாமல் சுவையாக ஆக்கிடுவான். எதையெல்லாம் நீ சுமையாக கருதுகிறாயோ அதையெல்லாம் தாக்கிரீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவையாக ஆக்கிடுவான், டேஸ்ட் ஆக்கிடுவான். வேலை பலுவா திக்ருல இரு, அல்லாஹ் அந்த வேலை பலுவே இல்லாமல் ஆக்கிடுவான். எல்லா காரியமுமே. சக்கராத்தா பயப்படுறியா, அல்லாஹ்வுடைய திக்ரில் சக்கராத்துக்கு பயப்படவே தேவையில்லை. கபர் நினைச்சு பயமா இருக்கா, நீ அல்லாஹ்வுடைய திக்ரில் மூழ்கிக்கோ, அதை அல்லாஹ் பார்த்துக்கிறான், நீ ஏன் கவலைப்படுற? அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல. குடும்பமா கோத்திரமா எந்த கவலையும் விடாத, உடம்புல வியாதியா அல்லாஹ்ட்ட விட்டுரு, சந்தோஷமா இரு, அது அல்லாஹ் தான் பொறுப்புல வச்சுக்குவான், கவலையே படாது. அலஞ்சிங்களா? இப்படியாக அது அவர்கள் கவலைகளை, அவர்கள் சுமைகளை அவர்களை விட்டு நீக்கிவிடும். எது? அல்லாஹ்வுடைய திக்ர். எப்படி அந்த திக்ர் அல்லாஹ்வுடைய சுமையை, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு கொடுத்த சுமைகளை நீக்கக்கூடிய சுமை தாங்கியாக திக்ர் இருக்கிறது. வந்து கேளுங்க, அவுலியாக்கள்கிட்ட சொல்லி தருவாங்க. உன் சுமைகளை சொல்லி பாருங்க. தெரிஞ்சுங்களா? இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅதூன யௌமல் கியாமா, கியாம நாளிலே அவர்கள் வருவார்கள், ஹிஃபாஃபன், ரொம்ப லேசா வருவாங்க, எந்த பயமும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம. மற்றவங்களாம் பாரமா வருவாங்க, லஹு அல்ல என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, அவங்க கல்பை சரீமை கொண்டு வராங்களே, கல்பு காலியா இருக்குது, அதுல பாரத்துக்கு என்ன வேலை இருக்கு? எதுவுமே அவங்களுக்கு பாரமா தெரியாது. எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு குழந்தை புள்ள மாதிரி ஆயிடுறாங்க. குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எதை பற்றியுமே கவலைப்படுறது. அத்தா நீ வீட்டு வாடகை கொடுக்கல, 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வாடகை 15 தேதி ஆச்சு, வீட்டுக்காரர் இன்னும் 2 நாள் டைம் தரேன், இல்லைன்னா சாமானத்துக்கு வெளியே வச்சிருந்து பயப்படுறாரு. வீட்டுக்கு வந்தால் குழந்தை 2 வயசு பிள்ளை, அத்தா மிட்டாயி, அதுக்கு 10 நிமிஷம் மிட்டாய் கொடுத்தா, 1 ரூபா மிட்டாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, சந்தோஷம். அது எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இவர் எதையெல்லாம் பாரமாக கருதுகிறாரோ, கடன்காரன் வந்து நெருக்கிறான், போலீஸ் வேலை கேஸ் ஆகிடுச்சு, கடன் கொடுக்காது பிடிச்சிட்டு போயிடுவானுவான்.
இதெல்லாம் என்னென்னவெல்லாம் உனக்கு பாரமாக, மிக பெரும் தலைவலியாக, பெரிய பாரமாக குழந்தை சொல்லிப்பாரு, எதை பத்தியுமே கண்டுக்காது. அது மாதிரி அல் அவுலியா அத்ஃபாலுல்லா, அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைங்கிறாங்க சூஃபியாக்கள். அல்லாஹ்வுடைய zikr அவர்களை மிகச்சிருச்சு. வேற ஒன்றை கொண்டு போய் கல்புல வைக்கிறதுக்கு இடமே இல்லை அவங்களுக்கு. கல்புல அல்லாஹ்வுடைய zikr உட்கார வச்சுட்டாங்க, இன்னொன்று உட்கார வைக்க இடமே இல்லை. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாம நாளிலே அவர்கள் உள்ளம் லேசானவர்களாக, வெயிட்டே இல்லாமல் வருவார்கள், அவர்கள் சிரமம் இல்லாமல் வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளஞ்சபை ஜிக்ருடைய அந்த மேன்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லிசானி zikr நாவால் செய்யக்கூடிய zikr, கல்பி zikr உள்ளத்தால் செய்யக்கூடிய zikr, ரூஹுடைய zikr சிர்ருடைய zikr, இவற்றையெல்லாம் கொண்டு வந்து சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் அல்லாஹ் இடத்திலே மேல் மிச்சமாக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளார்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கொஞ்ச நேரம் இப்போ zikr செய்வோம், துவா செய்வோம்.